உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை ரெடி ஆயிட்டு வரட்டும், நாம வெயிட் பண்ணலாம். நான் ரெடி ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப அபிராமியும் தீபாவோட ப்ரோக்ராம பார்க்க போறாளா? ஐஸ்வர்யா ரெடி ஆகி வரத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு இன்னைக்கு செக்அப் இருக்கு, கூட்டிட்டு போகணும். அவளுக்கு செக்அப் டேட் நாளைக்கு தானே? அப்படியா? அதுக்கு நாளைக்கு போக முடியாதா? டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறது இன்னைக்கு தான் கார்த்தி, அதை தள்ளி போட முடியாது. தீபாவோட பாட்டை விட ஐஸ்வர்யா வயித்துல வளர்ற இந்த வீட்டு வாரிசோட ஆரோக்கியம் தான் முக்கியம். சரிங்கம்மா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. அப்பா நீங்க? நான் வரேன். உங்க அப்பாவும் எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நைட்டு வரேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்படியா? ஆமா கார்த்தி, வரேன்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். நீங்க எப்படிண்ணா? சாரி கார்த்தி, ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதான் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூட டைம் ஒதுக்க முடியல. வெரி சாரிடா. அம்மா நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. அண்ணி, உங்களுக்கு எதனா வேலை இருக்கா? ஆமா கார்த்தி, ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு தீபாவோட பாட்டு கச்சேரிக்கு வந்து முதல் வரிசையில் உட்காந்து அவ பாடுறத கேட்டு கைத்தட்டி சந்தோஷப்படுறது தான் எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை. சரிங்க, போலாம். சார் ஒரு நிமிஷம், அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அத்தை மாமா ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. எனக்கு நல்ல பாட்டு பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற திறமையை கொடுத்துருக்காரு. நீ பெரிய பாடகியா வந்து நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும். உன் ஆசைப்படி நல்லா பாடிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. போலாம் சார். ஒரு நிமிஷம் தீபா. இன்னைக்கு கோவிலுக்கு போய் விளக்கு போடணும். பாடுற சந்தோஷத்துல அதை மறந்துடாத. மறக்க மாட்டாத்த. போலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.